நம்ம பார்க்க போகிறது இதே மாதிரி ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரவா கட்லெட். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரவா கட்லெட் செய்ய தேவையான பொருட்கள்: பாம்பே ரவை 1 கப், பால் 2½ கப், துருவிய சீஸ் 1/2 கப், பிரெட் தூள் தேவையான அளவு, மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், கொத்தமல்லி தழை சிறிதளவு, எலுமிச்சம்பழச்சாறு சில துளிகள், உப்பு ருசிக்கேற்ப, எண்ணெய் பொரிப்பதற்கு. இப்போ இந்த ரவா கட்லெட்டுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்தோம் இல்லையா? நீங்கள் தேடி போய் ஒரு காய்கறி அந்த மாதிரிலாம் வாங்கி பண்ணணுங்கிறது இல்லைங்க. இது கொஞ்சம் ஈஸியாக பண்ணலாம். ஒன்று சீஸ் வேணும். சீஸ் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். ஸோ ரவா சீஸ் கட்லெட் தான் இது. வெறும் ரவா கட்லெட்னு சொல்கிறத விட ரவா சீஸ் கட்லெட்னு சொல்லலாம். நான் இன்றைக்கி 1 கப்பு ரவை எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் ரவை அளக்குறீங்களோ அதுலேருந்து 2½ கப்பு பால். சில நேரங்களில் 3 கப்பாக ஊற்றிக்கிறதாலும் தப்பு கிடையாது. ஏன்னா அது வத்துறதுக்கு நேரம் ஆகும், அவ்வளோதான். 2½ கப்பு பால். நீங்கள் எதில் ரவை அளக்குறீங்களோ அதில் 2½ கப்பு பால் அளந்துக்கோங்க. நான் ஏற்கனவே அளந்து வச்சுருக்கேன். இதை இதில் ஊற்றிடுறேன். இது காய்ச்சின பால் தான் வேணுங்கிறது அவசியம் கிடையாதுங்க. காய்ச்சாத பால் நம்ம எடுத்துக்கலாம். இதில் துருவின சீஸு. இப்போ 1 கப்பு ரவை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/2 கப்பை விட கொஞ்சம் கம்மியாக சீஸ் எடுத்துக்கலாம். அதோட மிளகாய்த்தூள், கொஞ்சம் காரம் வேணும் இல்லையா? அதனால் கொஞ்சம் மிளகாய்த்தூள், நல்ல 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் வாசத்துக்காக கரம் மசாலா. இந்த கரம் மசாலா வேண்டாம்னு நினைக்கிறவங்க இது ஜஸ்ட் அப்படியே இது பண்ணிடலாம். இப்போது இது ஒரு கலக்கி விட்டுருங்க. இதுலேயே கொதி வரட்டும் நல்லா. இப்போ இதில் நம்ம உப்பு போடணும். ஆனால் சீஸில் உப்பு இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக போட்டுக்கணும். உப்பை கொஞ்சமாக போடுங்க. கலந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி நம்ம உப்பு போடுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. உப்பு போட்டு பிசைஞ்சிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் தான் உப்பு போடுறேன். அதோட பொடியாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி தழை, அப்புறம் கொஞ்சமாக எலுமிச்சம்பழ ஜூஸ். சீஸ்லேயும் புளிப்பு இருக்கும், அதனால் எலுமிச்சம்பழ ஜூஸ் பார்த்து. இது பால் திரளும் வேறு, அதனால் அதையும் பார்த்துக்கணும். இப்போ திரள்றதுனால தப்பு கிடையாது. இப்போ நல்ல சூடு ஏறும்போது நம்ம ரவையை போட்டு கிளறணும். இந்த கொதி வந்துருச்சு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த ரவையை கொட்டி நல்லா கலந்துக்கணும். கட்டி தட்டாமல் கிளறிக்கிங்க. ரவையை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போல்லாம் வறுத்த ரவையே கிடைக்கிது, அதனால் ரவையை வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. கட்டி தட்டாமல் வந்துருச்சு. இதில் மிளகாத்தூள் வேணாம்னு நினைக்கிறவங்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஆனால் நல்ல ஃபைனாக பண்ண மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. வாயில் தட்டுப்படாமல் இருக்கும், அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஹை ஃப்ளேமில் தான் வச்சு கிளறேன். இப்போ நல்லா கிளறிடுவோம். அதுக்கப்புறம் தீயை குறைச்சி ஒரு 5 நிமிஷம் வேக விடுவோம். இப்போ தீயை குறைச்சிடுங்க. நம்ம எண்ணெயெல்லாம் ஊற்றலை, அதனால் இது அடி பிடிக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் இறுகிக்கிட்டே இருக்கோம். அதனால் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஒரு ட்ரேயில் அதை கொட்டணும். ஆனால் அதை கொஞ்சம் இன்னும் கிளறிட்டு கொட்டணும். ஒரு நெய் தடவின ட்ரே ரெடியாக வச்சுங்க. நெய்யோ எண்ணெயோ ஏதாவது ஒன்று தடவின ட்ரே எது வேணாலும் நீங்கள் தடவிக்கலாம். தடவிட்டு அந்த ட்ரே ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு, திரண்டுக்கிட்டு வந்துருச்சு பாருங்கள். ஓரங்களை சுத்தமாக வலிச்சு விட்ருங்க. அவ்வளோதான். இப்போ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் தடவி ட்ரே வச்சுருக்கேன், அதில் எடுத்து போட்டுடலாம். லேசாக எண்ணெய் அல்லது நெய் எது வேணாலும் நம்ம தொட்டுக்கிட்டு இதை சமப்படுத்தி விடணும்.
இப்போ இதை கொட்டி வச்சுருந்தோம் இல்லையா, இது வந்து ரொம்ப ஆறி இருக்குன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆறி இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிடுவோம். நம்ம சதுரம் சதுரமாக கட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அப்போ தான் நம்ம வறுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ முதல்ல ஒரு பீஸ் எடுக்கிற போது தான் கொஞ்சம் பிஞ்சு கிஞ்சு அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கப்புறமா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், அந்த ஒரு பீஸு கொஞ்சம் பிஞ்சா மாதிரிலாம் வரும். அடுத்த பீஸு தள்ளுற போது அதுக்கான இடைவெளி இருக்கிறதுனால டக் டக்குன்னு வந்துடும். பாருங்கள், இப்போ அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி எல்லா பீஸையும் நம்ம எடுத்துடணும். எடுத்துட்டு இனிமேல் எண்ணெயில் அதை பொரிக்கணும். லேசாக பிரெட் க்ரம்ஸில் புரட்டிட்டு எண்ணெயில் பொரிக்கணும். அவ்வளோதான், எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இனி நம்ம வரிசையாக அடுக்கி வச்சிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் பொரிக்கிற போது ஒரு தடவை பார்க்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சுட்டேன் ஒரு கடாயில். இந்த பக்கம் இதை கட் பண்ணி வச்சது தான் இருக்குது. இது வந்து ஜஸ்ட்டு பிரெட் தூளில், நம்ம வந்து மைதாலாம் போட வேண்டாம். இது அப்படியே மேலோட ஒரு இது டிப்பு. இது போட்டு வச்சுட்டு ஒரு 2-3 போட்டு வச்சுட்டு நம்ம எண்ணெயில் போடலாம். ஆனால் எண்ணெயோட காய்ச்சல் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும். இல்லைன்னா எப்போவுமே எல்லா கட்லெட்டுக்குமே எண்ணெய் காய்ச்சல் சரியில்லைன்னா எண்ணெய் குடிக்கும், சதன்னு ஆகும். அது மட்டும் நம்ம பார்த்துக்கணும். எல்லா பக்கமும் கோட்டிங் வரா மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாத்தையும் கோட் பண்ணியாச்சு. இப்போ இது நல்லா கோட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது எண்ணெயில் போட்டுடலாம். இது ஓரளவு கொஞ்சம் ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும், தீயை குறைக்காதீங்க. இது ஆக்சுவலாக நான் இன்றைக்கி இந்த ஷோவில் பண்ணுறோன்னு கொஞ்சம் பெரிய பீஸாக போட்டேன். இப்போ வீட்டிலலாம் போடுறீங்கன்னா அந்த ஃபிங்கர் சிப்ஸ்னு சொல்லுவாங்களா, அந்த அளவுக்கு சின்னதாக தான் போடுவோம். ஏன்னா திரும்ப திரும்ப வேணும்னா கூட கேட்டு எடுத்துக்குவாங்கங்கிறதுனால. எப்போது அந்த பெருசாக போடும்போது அது ஒன்று சாப்பிடுவாங்க, 2வது சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருக்கும், இல்லை சாப்பிட முடியலன்னு இருக்கும். இந்த குழந்தைங்களுக்கு அப்படி தான் பண்ணுவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை அப்படியே வேஸ்ட் பண்ணுவாங்க. அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டிங்கன்னா எந்த இதுவும் இல்லாமல் நல்லா வந்துடும். ஆனால் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் இது. கொஞ்சம் லேசாக செவந்துன்னு எடுக்கலாம், ரொம்ப செவக்கணும்னு இல்லை. நான் இது முதல்ல கற்றுக்கிட்டது 1978 அப்போ வந்து சீஸு, பன்னீர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்காது, வறுத்த ரவை கிடைக்காது. இந்த மாதிரி எனக்கு அந்த ஸ்டேஜ்லேயே வந்து இதை அவ்வளோ இதுவாக கற்றுக்கிட்டோம் இதை. அப்போ அந்த சீஸ் எங்கே கிடைச்சாலும் அதை தேடி போய் வாங்கி கொண்டு வந்து அதை ஸ்டாக் வச்சுக்கிட்டு அதை செய்கிறது. அந்த அளவுக்கு ஒரு ஆர்வமாக செஞ்சிட்ருந்தோம். இப்போ பரவாயில்ல, எல்லா இடங்கள்லையும் இது கிடைக்கிது. ஸோ அவ்வளோதான், இது வறுத்தாச்சு. இதை எடுத்துடுறேன். இந்த எண்ணெயெல்லாம் குடிச்சிருக்காதுங்க, அப்படியே அந்த கோட்டிங் பார்த்திங்கனாலே தெரியும், ட்ரையாக தான் இருக்கும். இந்த ரவா கட்லெட் வந்து நல்லா ஸ்நாக்காக சாப்பிட்லாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு யூஸ்வலாக ஒன்றும் தேவைப்படாது. அப்படியே பார்த்திங்கனாலும் இந்த புதினா சட்னி அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ பொரிச்சு எடுத்துட்டோம். இப்போ இது பிளேட்டிங் பண்ணிடலாம்.